கிரவுண்டுக்கு அனுப்பின குட்டிய மறந்தே போயிட்டோமே. இந்த உள்ளாவும் ஞாபகப்படுத்தலையே. அடடா என் செல்ல குட்டி. வணக்கம் மன்மத ராஜாயா. அலைக்கும் சலாம் அப்துல்லா. என்னத்த அப்படி குறுகுறுன்னு பாக்குறாரு? காலையிலேயே வா. அப்படியே முழுங்குற மாதிரி பாக்குறான். எங்க போயிடுவ? கண்டிப்பா மாட்டதானே போற. ஏய் உள்ளா. என்னங்கய்யா? நம்ம கிட்ட 1 லட்சம் ரூபாய் இல்ல. தள்ளி விட்டது அண்ணே. அதான் என் வீட்டுக்காருக்கு மேல இருந்து கீழே விழுந்து கை உடைஞ்சிருச்சே. அதுக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுது. கொஞ்சம் உதவி செய்றீங்களான்னு? இதோ பாருமா, இந்த இடத்துல உதவி எல்லாம் செய்ய முடியாதுமா. நீ வேணா ஒண்ணு பண்ணு. நீங்க நம்ம ராஜா சார முதல்ல போய் பாருங்க. அவரு உங்களுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணுவாரு. அவரு உங்களுக்கு உதவி செய்வாரு. சரிங்கண்ணே, நாங்க போறேன்னு. சரிம்மா. ஹலோ மன்மதராஜா, கேக்குதுங்களா? வீடு எவ்வளவு பெருசா இருக்கு. என்ன விஷயம் செல்லம்? சார், அது அது ராஜா சார், என் புருஷனுக்கு உடம்பு சரியில்லை. உங்க ஃப்ரெண்டு பர்கத்துல்லாவை போய் பார்த்தேன். பணம் கேட்டேன். அவரு உங்களை போய் பார்க்க சொன்னாரு. ரகல ராஜா சார், நான் அவருக்கு ஃபோன் பண்றேன், நான் பேசுறேன்னு சொன்னாரு. அதான் நான் வந்தேன். கண்ணில் பட்ட பழத்தை சாப்பிடாம நான் விட மாட்டேனே. பரவாயில்ல, என்ன விஷயம் சொல்லு. என் புருஷனுக்கு உடம்பு சரியில்லை. எனக்கு பணம் தேவைப்படுது. பணம் வேணுமா? அதுக்குதான் வந்தேன். குதிரை கணக்கிறதுக்கும் சிங்கம் கர்ஜிக்கிறதுக்கும் நான் உன் மேல கண்ணு வச்சதுக்கும் உனக்கு கஷ்டம் வந்ததுக்கும் எங்க இருந்து எப்படி சம்பந்தமாச்சுன்னே தெரியலையேடி. ரகல ரகல, கண்டிப்பா ரகல. பணம் இங்க இருக்கு, மெத்த உள்ள இருக்கு. ஓ மனசுல என்ன இருக்குன்னு சொல்லு குட்டி. ரகல. ரகல செல்ல குட்டி, ரகல. ரகல ரகல. வந்து தொலை. ரகல ரகல ரகலடி.
என் செல்ல குட்டி வரண்டி ரகலடி ரகலடி ரகல ரகல என் செல்ல குட்டி ரகலடி. என்ன ரகலைய ஆரம்பிக்கலாமா என் செல்ல குட்டியா? என் செல்ல குட்டி ரகல ரகல என் செல்ல குட்டி. அந்த கடவுள் இதுல என்ன வச்சிருக்கானே தெரியல, ஆனா இதுல மட்டும் அவன் நல்ல சுகத்தை வச்சிருக்கான் செல்லக்குட்டி. என் செல்லம் பணத்தை எடுத்துக்கோ. இந்தா போறம்போக்க. ரகல எப்படி ரகல? என்ன பண்ணிட்டு இருக்காரோ? என்னங்க என்னங்க வாங்க நம்ம ஆஸ்பத்திரிக்கு போலாம். நம்ம கிட்ட அவ்வளவு பணம் எங்க இருக்கு? என்கிட்ட இருக்குங்க. இங்க பாருங்க என்கிட்ட இருக்கு. இவ்வளவு பணம் உனக்கு ஏது? ஐயோ அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேங்க. முதல்ல நீங்க வாங்க நம்ம ஆஸ்பத்திரிக்கு போலாம். எங்க இருந்து இவ்வளவு பணம் கிடைச்சது? வாங்க அப்புறம் சொல்றேன். பாத்துங்க மெதுவா மெதுவா வாங்க. உங்களுக்கு எப்படி கிடைச்சது? மெதுவா போங்க. ஐயோ கடவுளே வாங்க. எப்படி உனக்கு இவ்வளவு பணம் கிடைச்சது? அதெல்லாம் இருக்கட்டுங்க, வாங்க நம்ம முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போலாம். இவ்வளவு பணம் யார் கொடுத்தா? ஐயோ வாங்க. அடடடடடா, இவள் நிச்சயமா ஒரு நாள் பார்க்க அருமையா இருக்காளே. என் கண்ணைய எடுக்க முடியலையே உன் மேல இருந்து. சார் என் மாமா பர்கத்துல எங்க போயிருக்காரு? பர்கத்துல மாமாவா? உட்காரு, நீ உட்காரு செல்லம் உட்காரு. அது சரி, குல்லா உனக்கு என்ன வேணும்? அதான் சொன்னல முறை மாமான்னு. இப்படி சூப்பரான குட்டி இருக்கான்னு அவன் என்கிட்ட சொல்லவே இல்லையே. என்னை பத்தி அவன் உன்கிட்ட எதுவுமே சொல்லலையா? இல்லையே. அடடா என் செல்ல குட்டி, பர்கத்துல உனக்கு என்ன வேணும்னு சொன்ன? அவரு என்னோட புருஷன். என்ன உதடு, என்ன கண்ணு, செம்ம ஃபிகரா இருக்காளே. கள்ளி கள்ளி, இப்படி ஒரு பொண்ணு இருக்கு நீ சொல்லதே இல்லையடா. இவர் ஏன் இப்படி பாக்குறாரு? அட செல்லம், நான் மன்மத ராசாமா, என்னை பத்தி உனக்கு தெரியாதா? டீ கொண்டு வர சொல்லவா? வேண்டாம். டீ வேண்டாமா? பால் குடிப்பால என்னமோ? பரவாயில்ல குடிங்க. வேண்டாம் வேண்டாம், ஒன்னும் ஆகாது குடிங்க. இது எங்க இருந்து கிடைச்சது இவனுக்கு? ஐயோ, நீ எதுக்குமா இங்க வந்த? அது நீங்க படத்துக்கு போலான்னு சொன்னீங்கல்ல, அதான் வந்தேன். மன்மதராஜையா, நீங்க ஃபைல பாத்துக்கிட்டு இருங்க, இவள டிராப் பண்ணிட்டு வந்தறேன். வாமா, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். மாமா வந்து உன்னை வீட்ல டிராப் பண்ணிட்டு வரேன். போ. சொன்னா செல்லத்துக்கு டீ சொல்லிருக்கேன், வாங்க இங்க. ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்டாலே. உன்னை யார் இங்க எல்லாம் வர சொன்னது? நீங்க படத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க. நான் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா அந்த ரகல ராஜா உன்னை வச்சே படம் எடுத்திருப்பான். இல்ல, நான் படத்தை பார்த்தே ஆகணும். படத்துக்கெல்லாம் நாளைக்கு போலாம், முதல்ல நீ வீட்டுக்கு போ. போன்னு உன்னை சொல்றேன்ல. எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. வெக்கப்படாம கேட்டுற வேண்டியதுதான். அந்த ஃபைல்ல கணக்கு பாத்துட்டீங்களா? கணக்கெல்லாம் இருக்கட்டும், உங்க வீட்டுக்கு என்ன சாப்பிட கூப்பிட மாட்டியா? அட, உங்களை என் வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடணும் தான் ஆசை. என்ன பண்றது, எங்க வீட்டுல சிக்கன் மட்டன் தான் செய்வோம். நீங்க சைவமாச்சே. மட்டனா இருந்தா என்ன, சிக்கனா இருந்தா என்ன, எதுவா இருந்தா என்ன, உங்க வீட்டுக்கு ஒரு தடவை கூப்பிடு. இந்த சிக்கனும் மட்டனும் சொல்லுவாங்களே, அதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காதுடா. ஏன்டா புறம்போக்கு அங்க இங்கன்னு கைய வச்சுட்டு என் வீட்லயே கைய வைக்க பாக்குறீங்க? என்ன கூப்பிடுவா தானே? ராஜா சார், நீங்க ஒன்னு தப்பா எடுத்துக்கலன்னா நான் ஒன்னு சொல்லட்டுமா?
உங்க கூட சேர்ந்து நீங்க செய்யற பாவத்துல பாதி எனக்கும் உண்டு. என்ன சொன்ன? இதுக்கு மேல ஏதாவது கேட்டீங்கன்னா வாயில வேற மாதிரி எல்லாம் வந்துரும். இதோட நிறுத்திக்கலாம். போதும், நமக்கு ஒத்து வராது. நல்லதனமா சொல்றேன். ஏய், யார்கிட்ட பேசிட்டு இருக்க? இன்னொரு தடவை இப்படி பேசுன, ஏய், வார்த்தைய பார்த்து பேசு. எனக்கே அறிவுரை சொல்றியா? மன்மத ராஜா, நான் மன்மத ராஜா. இங்க பாரு, ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா சொல்றேன், எனக்கு நீ அறிவுரை சொல்லாத. இன்னொரு தடவை எனக்கு நீ புத்தி சொல்ல வந்த, உன் கதையவே மாத்தி விட்டுருவேன். மன்மத ராஜா, கடைசியா ஒரு வார்த்தை சொல்ற. எல்லாத்துக்கும் ஒரு நாள் முடிவு இருக்கு. இதோட நிறுத்திக்கிங்க. எஞ்சி வெளியே போடா. இதுக்கு மேல இருப்பாங்களா? போற. மஜா பண்றதுக்கே பிறந்தவன் நானு. நீ எனக்கே புத்தி சொல்ல வரியாடா? டேய், இங்க வாடா. அன்னைக்கு உன் பொண்டாட்டிய சீரழிச்சானே, இன்னைக்கு இன்னொரு பொண்ண சீரழிக்க பாக்குறான். இனி இந்த கொடுமையை நம்ம பொறுத்து போக கூடாது. முடிவு கட்டி ஆகணும். வேலை செய்யற எல்லார்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லு. அவன் கதையை இன்னைக்கே முடிச்சாக்கணும். புரியுதா? போ, எல்லாரையும் கூட்டிட்டு வா, போ. சீக்கிரம் போங்க. இத்தனை நாள் மன்மதராஜா நீ மிரட்டினீல. மன்மதராஜா, நீ இன்னைக்கு மண்ணோட மண்ணா ஆக போறடா. இன்னைக்கு உன் விளையாட்டுக்கு முடிவு கட்டிட்டேன்டா. இனி நீ யார்கிட்ட இருந்தும் தப்பிக்க முடியாதுடா. அண்ணே, இந்த பாடி என்ன பண்றது? இவனோட இந்த பணத்தை இங்கேயே குழி தோண்டி புதைச்சிடுங்க. இந்த விஷயம் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. புரியுதா? இந்த பில்டிங்ல இவன் சமாதி ஆகட்டும். இந்த விஷயம் வெளியில தெரியக்கூடாது. ஜாக்கிரதை. புரியுதா? போங்க. ஏய் போலீசாமே, என்ன விடுங்க, என்ன விடுங்கடா. இந்த உடம்ப விட்டு போ. ஏய், நான் ராஜாடா, நான் ரகல ராஜாடா. என்கிட்ட யாரு வந்தாலும் நான் விட்டதில்ல. நான் இருக்கிற வரைக்கும் நீ நினைக்கிறது நடக்காது. நான் போயிடுறேன், நான் போயிடுறேன். இந்த உடம்ப விட்டு போற, ஆனா இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். ஐஷு, ஐஷு, சுவாமிஜி, இதுக்கு பரிகாரமே கிடையாதா? எல்லா பிரச்சனைக்கும் ஒரு பரிகாரம் இருக்கு. இவங்க இந்த வீட்டை விட்டு போகணும். இந்த வீட்டுக்கு யாரு வந்தாலும் அவங்களுக்கும் இதே தொந்தரவு தான். அந்த ஆத்மாவுக்கு முக்தி கிடைக்கல, முக்தி கிடைக்க போறதில்ல.
அதோட ஆசை தீர்ற வரைக்கும் அதை இந்த இடத்தை விட்டு போகாது. குடுமையே இவருக்கு இப்படி ஆயிட்டு. துஷ்ட ஆத்மா இருக்கிற இந்த வீட்டை நீங்க இப்பவே காலி பண்ணுங்க. அது உங்களுக்கு தான் நல்லது. ஜெய் காளிகாம்பா. அதனாலதான் நான் சொல்றேன், இடத்தை பத்தி தெரிஞ்சுக்காம எந்த வீட்டையும் வாங்கக்கூடாது. சொன்னது புரிஞ்சுதா? தீர்காயுஷ்மான் பவா தீர்க்க சுமங்கலே பவா. கடவுள் ஆசை எப்பவும் இருக்கும்.